வணக்கம். கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் இருந்து அருணா. நேற்று கார்த்திகை தீபத்துக்கு நல்ல சரி மழைங்க. கரெக்டாக விளக்கு வைக்கிற நேரத்தில் மழை பிடிச்சிடுச்சு. ஃபோட்டோஸ் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. இப்போ மணி 5:30 மணி தாங்க ஆகுது. எப்படி இருட்டிட்டு இருக்கு பாருங்க. நல்ல சரியா 5:30 மணிக்கு இப்படி மழை வந்துடுச்சுங்க. இருட்டிட்டு வந்துட்டு 7 மணி வரைக்கும் மழை விடவே இல்லை. அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. சரி, வீட்டுக்குள்ளேயே விளக்கெல்லாம் வச்சிட்டோம். சூடாக மழைக்கு ஒரு போண்டா சாப்பிடலாமே அப்படின்னு தோணுச்சு. சரி, போண்டா வச்சு செய்ய போனோம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, அதாவது ஆப்ப சோடா சேர்த்திருக்கிறேன். இதெல்லாம் முதல்ல நல்லா கலந்துக்கலாம். மிளகாத்தூள் இதுக்கு சேர்க்க தேவையில்லை. நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துக்க போகிறோம். அதுதான் நல்ல காரசாரமாக இருக்கும். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். ஒரு 7-8 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரம் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை கொஞ்சம் கூட இல்லைங்க. பரவாயில்ல, அப்படியே செஞ்சிடலாமேன்னு தான் போண்டா செஞ்சேன். கூட நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தால் நிறைய கொத்தமல்லி தழை போட்டு கூட செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். நமக்கு ஒரு ஃப்ளோயிங்காக இருக்கணும். எண்ணெய் ஒரு பக்கம் சூடாக நல்லா காஞ்சிட்டு இருக்குது. நல்லாவே காஞ்சிடுச்சு. இதில் ஒரு சின்னதாக எடுத்து போட்டுடலாங்க. எண்ணெய் சூடானதும் அடுப்பை முழுசுமா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி போடுங்க. நான் சின்ன போண்டாவாக வர்ற மாதிரி தான் நான் போட்டேன். இந்த போட்ட போண்டாலாம் கொஞ்ச நேரம் ஆனதும் மேலே வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாம் இந்த மாதிரி ஒரு நீடில் வச்சு திருப்பி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனதும் நம்ம இந்த போண்டாவெல்லாம் திருப்பி விடலாம். எண்ணெய் சலசலப்பு கொஞ்சமாக அடங்கிடுச்சு பாருங்க. போண்டாலாம் நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அரிசி மாவு போடுறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவெல்லாம் நான் போண்டாவாக போட்டு எடுத்துக்கிறேன். எல்லா போண்டாவும் போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி மேலே வந்ததும் இப்படி தனித்தனியாக நீடில் வச்சு எடுத்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கும். போண்டா சாப்பிடணும்னு நினைச்சா ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணி சாப்பிடலாங்க. சட்டுன்னு ரெடி ஆகக்கூடிய ஸ்நாக்ஸ் தாங்க இது. எண்ணெய் சலசலப்புலாம் அடங்கினதும் போண்டா எல்லாம் எடுத்துடலாங்க. நல்ல மொறுன்னு இருக்கிற சூப்பரா சூடா போண்டா ரெடி ஆயிடுச்சு. முதவே காஃபி எல்லாம் குடிச்சிட்டோம். போண்டாவை மட்டும்தான் இப்போ சாப்பிட போகிறோம். ஆனால் சூடாக காஃபி டீயோட இந்த போண்டாவை சாப்பிட்றப்ப அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மழைக்கு அதுவுமா சூடாக போண்டா எடுக்க காலி ஆயிடுச்சுங்க. தட்டில் இருக்கவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போதான் நம்ம போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.